ஜம்சம் நகர், அதுவும் ஒரு இளைஞரை அடிப்படையாக வைத்து தான், அது இளைஞர் கூட அல்ல, ஒரு குழந்தையை அடிப்படையாக வைத்து உருவானது. பெத்த பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது தாகத்தால். ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி 2 மலைக்கு இடையில ஓடுறாங்க. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 7 தடவை அங்கும் இங்குமாக ஓடுகிறாள். அந்த பிள்ளையினுடைய முயற்சி, பிறந்த குழந்தையின் முயற்சி, காலடியிலே ஒரு கிணறு உருவாகிறது. உலகம் பூராம் இன்னைக்கு அது வற்றாத ஒரு ஜீவ நதி போன்று தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜம்சம் கிணறு. அந்த குழந்தை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த தாயார் அன்னை ஹாஜர் அம்மா பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தண்ணிக்காக அந்த அம்மா ஓடுனாங்க, மதுவுக்காக ஓடவில்லை. தன் பிள்ளை உயிரை பாதுகாக்கிறது தண்ணிக்காக ஹாஜர் அம்மா அங்கும் இங்கும் ஓடி கடைசியிலே என் உயிரை பாதுகாப்பதற்கு எனக்கு முடியும் என்று தன் காலால் தரையில் அடித்து தண்ணீரை தேடி தந்து உலகத்திற்கே. ஹாஜிகள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஒரு தடவை வெளியூருக்கு போய்விட்டு சென்னை விமான நிலையத்தில் இறங்கும்போது நிறைய கேன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது புனித நீர், மக்காவிலிருந்து வந்த புனித நீர், அதை வச்சுட்டு போயிருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு. ஜம்சம் தண்ணின்ன உடனே நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம், எனக்கு ஒரு கேன் தாங்கலை அப்படின்னு கேட்டோம் அவர்கிட்ட. பாய், இது ரொம்ப அமானிதம், மற்ற லக்கேஜை கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க, ஆனால் இந்த தண்ணீரை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்ல முடியாது, தர முடியாதுன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், ஒரு கால் அவர்கள் யாரும் கேட்க வரலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். இந்த தண்ணீரை அவர்கள் கேட்டு வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சொன்னார், யாரும் வரலை அப்படின்னு சொன்னால் நோன்பு நேரத்தில், ரமலான் மாதம் நோன்பு நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கறதுக்காக இதை கொடுத்துருவோம், இதை நாங்கள் தூர ஊற்ற மாட்டோம் அப்படின்னு. சென்னையிலே ஆள் துளை கிணறு, அது குழியிலே ஒரு குழந்தை, சகோதர சமுதாயத்து ஒரு குழந்தை விழுந்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு பலவிதமான போராட்டம், அது அரசுடைய கவனக்குறைவு, அது இறந்துருச்சு. ஆனால் இஸ்லாமிய தாய்மார்கள் அந்த பிள்ளை எப்படியாவது வெளியில் வந்துடாதான்னு சொல்லி ஜம்சம் தண்ணியெல்லாம் அதில் ஊற்றுனாங்க. ஒரு சின்ன குழந்தை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகம் பூரா கியாமத்து நாள் வரை பெயர் வாங்கிவிட்டு போய்விட்டது அதனுடைய காலுடைய பரக்கத்திற்கு கிடைத்த தண்ணீர். அந்த அருமையான ஜம்சம் பெயரை வைத்திருக்கிற ஜம்சம் நகர் 6 வயது வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பிலே வளர்ந்த ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வாழ்க்கையிலே 54 வயது வரை வாழ்ந்தவர்கள். கடைசி வரை அவர்கள் எப்படி இங்கே போராட்டம் நடக்கிறது, ஒரு ஜனநாயகத்திற்காக போராட்டம் நடக்கிறது, இந்த போராட்டத்திற்கு முன்னோடி ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 54 வயது வரை வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உரிமைக்காக. இன்றைக்கு எப்படி இந்த கட்சி போராடி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய உரிமைகளுக்காக, அதுபோன்று போராடி ஷஹீதானவர்கள் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறுமையிலே அவர்களுக்கு ஒரு டைட்டில், இங்கே எல்லோருக்கும் ஷீல்டு கொடுக்கப்படுகிறது. ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ள ஷீல்டுடைய பெயர் என்ன தெரியுமா? சையீது ஷுஹதா. சையீது ஷுஹதா, அல்லாஹ்வின் பாதையிலே வீரமரணம் அடைந்த வீர புருஷர்களுடைய தலைவர். அல்லாஹ்வின் பாதையிலே வீர மரணம் அடைந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த சஹாபாக்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 239 சஹாபாக்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை கடந்து தாபீன்கள், தபா தாபீன்கள், இவர்களெல்லாம் பல பேர் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதிலே அனைத்து தியாகிகளுடைய தலைவர் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலேயும் மிம்பரிலே ஒரு அற்புதமான உரை நடக்கும். 2ஆம் ஹுத்பாவிலே அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துஆ செய்யப்படும். அதே போன்று சஹாபாக்களிலே முக்கியமான சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுக்கு துஆ செய்யும் போது ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் சேர்த்து துஆவிலே சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய இளைஞரணி தலைவர்கள் இந்த 2 பேரும் என்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களோடு இருந்த எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே துஆவை வாங்கி தனித்தனி டைட்டில் பெற்றவர்கள். அதிலே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற அந்த டைட்டில் என்ன தெரியுமா? சொர்க்கத்திலே உள்ள இளைஞர் அணி தலைவர். அன்னை ஃபாத்திமா அம்மா உங்களுக்கு தெரியும், சய்யிதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியிலே இருக்கிற பெண்களுடைய தலைவி. அம்மா ஹதிஜா அம்மாவுக்கும் அந்த 2 சொர்க்கத்திலே 2 தலைவிகள் உண்டு. ஒரு தலைவி பெயர் ஹதிஜா அம்மா, இன்னொரு தலைவி அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அன்னை ஃபாத்திமா அம்மா. அவர்களுடைய அங்கே பேச முடியாது யாரும், இது குடும்ப அரசியலா என்று பேச முடியாது. சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தலைவர், இளைஞர்களுக்கு அவருடைய பேரப்பிள்ளைகள் தலைவர், பெண்களுக்கு ஹதிஜா அம்மாவும் அவருடைய மகளார் தலைவர். இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த பெயரை அவர்களுக்கு பெற்றதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்த வாழ்க்கை. அவன் எதை சரி என்கிறானோ அதை சரி என்று ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. அவன் எதை தவறு என்று சொல்கிறானோ அதை அப்படியே ஏற்று நடந்த வாழ்க்கை. குர்ஆன் ஷரீஃபிலே 6666 ஆயத்துகள் இருக்கிறது. இந்த 6666 ஆயத்துகளில் ஒரு 89 ஆயத்துகளில் அல்லாஹ் நம்மை ஈமான் கொண்டோர்களே ஈமான் கொண்டோர்களே என்று அழைத்து தான் சில செய்திகளை சொல்வான். அந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது. பொதுவாக சில செய்திகள் குர்ஆனில் வரும். ஆனால் யாயுகல்லதீன ஆமனு ஆலிம்களுக்கு தெரியும், மதீனாவிலே அருளப்பட்ட ஆயத்துகள் இவைகள் எல்லாம். மதீனாவிலே அருளப்பட்ட ஆயத்துகள் எப்படி ரப்பு சொல்வான் தெரியுமா? யாயுகல்லதீன ஆமனு, என்னை நம்பிய மக்களே, என்னை ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, நீ வச்சிருக்கிற பணங்கள், நீ பெத்தெடுத்த பிள்ளைகள் என்னுடைய சிந்தனையிலிருந்து உன்னை அழித்து விட வேண்டாம். பிள்ளைகள் அல்லாவை மறக்கடித்து விட்டால் நாம் அழிவது நிச்சயம். நம்முடைய பொருளாதாரம், நாம் வைத்திருக்கிற பணமும் அல்லாவை நம்மை மறக்கடித்து விட்டால் நாம் அழிவது நிச்சயம். அப்படிதான் அழிந்தவர்கள். கடந்த கால வரலாற்றை பாருங்கள். அபூஜஹல் அழிந்து போனான். ஏன் அழிந்து போனான்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவன் வைத்திருந்த பணம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அவனை மறக்கடித்தது. அவன் வைத்திருந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து அவனை மறக்கடிக்க வைத்தது. அபூலஹப் எப்படி அழிந்து போனான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9 பெரியத்தாமார்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹுடைய தகப்பனார் தான் கடைசி, அந்த 10 அண்ணன் தம்பிமார்களிலே கடைசி நபர். இந்த 9 பெரியத்தாமார்களில் ஒருவர் தான் அபூலஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே, உன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அபூலஹபிடத்திலே வந்து செய்தி சொல்லுகிறாள் அவருடைய அடிமை. தன் பக்கத்தில் இருந்த சுவைபாங்கிற ஒரு பெண் அடிமை அந்த அம்மாவை விரல் நீட்டி சொல்லுகிறான், என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் தம்பி அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்துல்லா இறந்து விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் இறந்து விட்டார், என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை, நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம சாக்லேட் கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது போல, அபூலஹபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே தன்னுடைய அடிமை பெண்ணை பார்த்து சொன்னான், என் தம்பிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு, உன்னை நான் உரிமை விடுறேன், நீ போ அப்படின்னு விரலை நீட்டி சொன்னான், நீ போமா, இன்னையிலிருந்து உன்னை நான் உரிமை விடுகிறேன். அந்த அபூலஹபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்வதை கேட்காமல் அவனுடைய பணமும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அல்லாவை மறந்து இருந்தார்கள், அழிந்து போனார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்ல ஒரு அருமையான சூரா, அல்லாஹ் கண்டித்து விமர்சனம் செய்து தண்டனை கொடுத்த ஒரு சூரா, தப்பத் யதா அபீலஹப், அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சொல்லும்போது, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்கன்னா நீ நாசமாக போக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னதனுடைய பாதிப்பு உடனே ஆயத்து இறங்கியது, தப்பத் யதா அபீலஹப், அபூலஹபுடைய கை 2 கரங்கள் நாசமாகட்டும் என்ற ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் சொன்னான், நீ வச்சிருக்கிற பண திமிரிலே என் ஹபீபை பார்த்து கை நீட்டி பேசுகிறாய், நீ உன்கிட்ட இருக்கிற ஆண் பிள்ளைகளுடைய திமிரில் நீ இப்படி பேசுகிறாயா? மகனா அன்ஹு மால்ஹு மா கசப். இந்த கொரோனா நேரத்தில் சில ஆள்களுடைய மையத்து எப்படிலாம் இருந்துச்சு, இதை விட கொடூரமான அபூலஹபுடைய மையத்துச்சு. அவனுக்கும் கொரோனா ஏற்பட்டுச்சு.
அபூலகமும் கொரோனால தான் இறந்தான். அவன் ஜனாசா இறந்து அவன் செத்து கிடக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் கூட பக்கத்தில் போகல. போனால் அந்த நோய் நமக்கு வந்துடும் ஒதுங்கி இருந்தார்கள். அப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் சொன்னாங்க, உங்கள் அத்தா இறந்து கிடக்கிறார், எவ்வளோ காசு உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கிறார், எப்படியாவது அடக்கிற வேலை செய்யுங்கள் என்ற உடனே ஒரு நீண்ட மூங்கில் குச்சி எடுத்து வைத்து தூரத்திலிருந்து குத்தி குத்தி ஒரு செவரோரமாக தள்ளி தூரத்திலிருந்து கல்லை வீசிதான் அவனை அடக்கினார்கள். குழி தோண்டி கூட அடக்க முடியல. அபூலஹபுடைய ஜனாசா அவருடைய கொடூரமாக இருந்தது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவன் வைத்திருக்கிற பணம், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்திருந்தார்கள். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத்து நாள் வரை வருகிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும்.